அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ரங்கநாதன். நான் ஒரு ரிட்டையர்டு பேங்க் மேனேஜர். நான் ரிட்டையர் ஆகிட்டு ஒரு 18 வருஷம் ஆகுது. நான் ஒரு 40-45 வருஷமாகவே ப்ரொஃபஷனலுக்கு மத்தியில் நம்ம வாழ்க்கையில் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ரொம்ப டீப்பாக இன்வால்வ்டு. பலதரப்பட்ட குருமார்கிட்ட போயிட்டு நிறைய கற்றுட்டுருக்கேன். இப்படி நான் வேறு இடத்துக்கெல்லாம் போய் இப்போ அந்த கோர்ஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு வர்றத என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் அஸ்ட்ராலஜர். என் கூடவே நிறைய அவர் வேறு விஷயங்களுக்கெல்லாம் வருவார். இந்த தரமணியில் திருமந்திரம் ஒரு 2 வருஷம் அங்கே படித்தோம், தமிழ் டிபார்ட்மெண்ட்டு. அந்த மாதிரி பழக்கத்தில் என் நண்பர் நீங்கள் ஆன்மீகத்தில் இருக்கிறது சிறப்பு, அதே டைமில் இந்த அஸ்ட்ராலஜி கூட தெரிஞ்சுக்கிட்டிங்கனாக்க உங்கள் ஆன்மீக பாதைக்கு இதுவும் உங்களுக்கு ஒரு கூடுதலான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஒரு வேத பாடசாலை வேதிக் அஸ்ட்ராலஜி அதில் சேர்த்து விட்டார். அது ஒரு 2-3 வருஷத்துக்கு மேலே அதில் பயணித்தோம். ஆனாலும் அதில் எனக்கு ஒரு முழுமை கிடைக்கல, பலன் சொல்கிற அளவுக்கு அதில் வரலை. ஏன்னா ஏகப்பட்ட விதிகள், விதிவிலக்குகள், சூத்திரங்கள் இதெல்லாம் வச்சு நம்ம ஞாபகம் வச்சு சமயோஜித புத்தியாக அதை அந்த ஒரு ஜாதகத்தை பார்த்து அதுக்கு பலன் சொல்கிறதுங்கிறது இட் இஸ் எ ரியலி அ டாஸ்க்கு. அதனால் ஒரு முழுமை வராத ஒரு காலகட்டத்தில் இந்த ஜாமக்கோல் பிரசன்னம் அப்படின்னு இப்போ ரீசெண்டாக போன மாதம் நவம்பர் மாதம் அது ஒரு வீடியோ ப்ரோக்ராமில் நான் அட்டன் பண்ணேன். அது என்னோட பயணித்த அந்த மேடம் சுஷிலா மேடம், அவங்க ஏஎல்பி அவங்க பேசிக் முடித்து அட்வான்ஸு பண்ணிக்கிட்டு இருக்க முடிக்க போகிற தருவாயில் தான் எனக்கு சொன்னாங்க, நீங்கள் இந்த ஏஎல்பி அப்படிங்கிற அந்த ஜாதக முறையில் சேர்ந்தீங்கன்னாக்க ரொம்ப குயிக்காக ஷார்ட் டைம்லேயே ஒரு முடிவான பலனை சொல்லக்கூடிய ஒரு மெத்தடை சொல்லி கொடுக்குறாங்க, அதில் சேருங்க அப்படின்னு சொன்னாங்க. அது உடனே நான் பணம் கட்டிட்டு அந்த புக்கெல்லாம் வாங்கிட்டேன். அதுக்கு பிறகு டிசம்பர் 14 ஆரம்பித்து இப்போது ஆல்மோஸ்ட் கோர்ஸ் முடிஞ்சிச்சு. எங்களுக்கு அந்த பயிற்சி ரிவ்யூ பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. இது இந்த ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜியில் இருக்கிறதுக்கும் இதுக்கும் ரொம்ப மாறுபட்ட ஒரு அப்ரோச்சு. நல்லா இருக்குது, ஒரு தீர்க்கமாக இதுதான் அப்படின்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு இருக்குது. பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர் தான் இந்த ஏஎல்பியை ஃபவுண்டர் மெம்பர். அவருடைய ஆராய்ச்சியினுடைய பயனாக தான் இந்த மெத்தட் வெளிவந்திருக்கு உலகத்துக்கு. அவருடைய தலைமையில் இந்த ஏஎல்பி அந்த ஸ்கூல் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் அந்த கரிக்குலத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்க ஏஎல்பி அது பொதுவுடைமூர்த்தி ஐயா, அவருடைய அதில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், அப்புறம் கோச்சு அப்படின்னு பல விதமாக கேடர்லாம் வச்சுருக்காங்க. எல்லோருமே ஒரே மாதிரி தான் பேசுகிறாங்க, ஒரே மெத்தட் அப்ரோச் பண்ணுறாங்க. அதில் இதில் நம்ம நிறைய ஜூமில் வரக்கூடிய நிறைய மற்ற ப்ரோக்ராம்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஆதர் கிளாஸ் நடத்திட்டு அதுக்கு ஒரு வீடியோவும் கொடுத்துருவாங்க. நமக்கு எதெல்லாம் புரியலையோ அதெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு வசதி இதுக்கு வரக்குள்ள கூட அந்த மாதிரி தான் அப்ரோச் எனக்கு கூட இருந்தது. இதுக்கு வீடியோலாம் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்குமே, ஒரு பிடிஎஃப்லாம் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் ஆத்தன்டிகேட்டடாக நம்ம என்ன மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் எனக்கு கூட இருந்தது. ஆனால் இங்கே வந்த உடனே அந்த ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே சொல்லிட்டாங்க, நாங்கள் வீடியோலாம் கொடுக்க மாட்டோம், அதே டைமில் நோட்ஸ்லாம் கொடுக்க மாட்டோம், பிடிஎஃப்லாம் கொடுக்க மாட்டோம், நாங்கள் உங்களுக்கு எல்லாம் தீர்க்கமாக சொல்லிக் கொடுப்போம், நீங்கள் படிக்கணும், உங்களை படிக்க வைக்கிறது தான் எங்களுடைய பொறுப்பு, உங்களை எப்படினாவது நாங்கள் உங்களை படிக்க வச்சுருவோம், அது நீங்கள் ஒரு திறமையாக அதுக்கு பலன் சொல்கிற அளவுக்கு நாங்கள் உங்களை கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆரம்பத்தில் அவங்க சொன்னது அது நமக்கு அவ்வளோ முழு நம்பிக்கைக்கெல்லாம் வரல. ஆனாலும் அந்த கோர்ஸு ஒரு ஃபிக்ஸட் பீரியடில் 15 நாளில் முடிச்சுட்டு ரிவ்யூ ஆரம்பித்தாங்க.
அந்த ரிவ்யூ பீரியடில் கோர்ஸ் பீரியடில் கூட கொஞ்சம் ஸ்பீடாக கூட போன மாதிரி தான் இருந்தது. அந்த ரிவ்யூ பீரியடில் பார்த்தீங்கன்னாக்க அந்த ஸ்கூலில் வந்து ஹைஸ்கூலில் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் எப்படி டீச்சருங்க வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட அவ்வளோ பக்குவமாக அந்த லெவலுக்கு கீழே இறங்கி அந்த குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்களோ, அந்த தப்பு பண்ணால் கூட அதை வந்து ஒரு தாய் தந்தையர்கள் அந்த மெத்தடில் அப்ரோச் பண்ணி அதை சொல்லிக் கொடுக்குறாங்க. இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் த ஏஜ் அண்ட் கேடர் வந்து அவங்களோட அப்ரோச் வந்து வெரி எக்ஸ்ட்ராடினரி. வேற எங்கேயும் இந்த மாதிரிலாம் பொறுமையாக சொல்லிக் கொடுக்க முடியாது. இந்த ஃபீஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இவங்க இவ்வளவு ஸ்டாஃபை வச்சுக்கிட்டு எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கும். அப்புறம் இந்த மெத்தடு வந்து இது ஒரு நாவல் மெத்தடாக இருக்குது. இப்போ நம்ம ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜியில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் கேதுல ஆரம்பித்து சனி பகவான் வரைக்கும் 7 வருஷம், சுக்கிரனுக்கு 20 வருஷம், சூரியனுக்கு 6 வருஷம், சந்திரனுக்கு வந்துட்டு 10 வருஷம், செவ்வாய்க்கு வந்துட்டு 7 வருஷம், ராகுக்கு 18 வருஷம், குருவுக்கு 16 வருஷம், சனிக்கு வந்து 19 வருஷம், புதன் பகவானுக்கு 17 வருஷம் அவங்களுடைய தசை பீரியடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் புத்திங்கிறதுக்கு ஒரு பீரியட் வரும், அப்புறம் அந்தரங்கிறதுக்கு ஒரு பீரியட் வரும், அந்த புத்திக்குள்ளாரியே வந்துட்டு அந்தரம் வரும், அப்படி மாறி மாறி வரும் அந்த பீரியடுகள். ஆனால் இந்த மெத்தடில் வந்துட்டு பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்கள் வந்து ஒரு நாவல் மெத்தடை ஒன்று கிரியேட் பண்ணிருக்காரு. அந்த லக்கணங்கிறது நம்ம பிறந்த காலத்தில் இருக்கக்கூடிய லக்கணம் ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜியில் மாறவே மாறாது, அப்படியே தான் இருக்கும். தசைகள் தான் வந்து சுற்றி சுற்றி வரும், கோச்சார கிரகங்கள் சுற்றி சுற்றி வரும், அதை வச்சு தான் நம்ம பலன் சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்து இவர் லக்கணமே வளருது அப்படிங்கிறார். லக்கணமே வளருது அப்படின்னாக்க ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் ஒரு லக்கணம் மாறி மாறி வருது. அப்போ மாறும்போது என்ன ஆகுதுனாக்க அந்த பாவங்களுடைய எண்ணிக்கையெல்லாம் மாறுது. பாவங்களை வச்சு இப்போ 7ல் சுக்கிரன் இருக்கான், 6ல் குரு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அந்த நம்பரெல்லாம் மாறும். லக்கணம் மாறும்போது அந்த மந்திரங்கள் நம்பரெல்லாம் மாறுது. அப்படி மாறும்போது பலனும் மாறுது. இப்போ இதில் வந்து ஒரு ஜாதகத்தில் எல்லாமே ஒரு சிறப்பாக அம்சத்தில் பர்த்து சார்ட்டில் இருந்தாக்க அவங்களுக்கு எல்லாம் நல்லதாக நடக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கை நமக்கு. அந்த வர ஒருத்தருக்கு வந்து இப்போ வந்து 8ஆம் பாவம் வந்து கெட்டு போச்சு, 7ஆம் பாவம் கெட்டு போச்சு அப்படின்லாம் சில கோட்பாடுகள்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட நிலைகள்லாம் இந்த அச்சய இலக்கணத்தில் வரும்போது அதெல்லாம் மாறிடும். அது மாதிரி அடுத்த லக்கணம் வரும்போது அதனுடைய பலனே மாறுது. அது ஒரு பெரிய சிறப்பம்சம். அப்புறம் இன்னொரு இதில் வந்து எனக்கு ரொம்ப வரவேற்கிறதுக்கு என்னன்னாக்கா, ஒரு பலன் சொல்லும்போது வந்து ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜியில் கூட சொல்லுவாங்க, ஒரு அந்தாசா ஒரு 6 மாதத்தில் 8 மாதத்தில் ஒரு வருஷத்துக்குள்ளார இந்த காரியம் நடக்கும், கல்யாணம் பண்ணலாம் அல்லது வீடு கட்டக்கூடிய யோகம் வரும், அப்படி இப்படிலாம் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் அந்த ஒரு வருஷம் 1 மாதம் 10 நாளுக்கு உள்ளாரையே என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும், 45 நாளைக்குள்ளார என்ன நிகழ்வுகள் நடக்கும், 5 நாளைக்குள்ளார என்ன நிகழ்வுகள் நடக்கும், அந்த மணிக்கணக்கு வரைக்கும் 10 நிமிடம் வரைக்கும் கூட கொண்டு வராங்க. அது வந்துட்டு ஒரு சிறப்பம்சம். அது ஒன்று. அடுத்தது இதில் மிக சிறப்பான அம்சம் என்னன்னாக்கா, அந்த அப்ரோச் ஆஃப் த டீச்சிங் ஃபேக்கல்ட்டிஸ் வந்து வெரி எக்ஸலண்ட். நீங்கள் என்ன மாதிரி கிளாஸ் ஆரம்பித்த உடனே அவங்க கேட்குற கேள்வியே யாராருக்கு என்ன சந்தேகம் இருக்குது அதை கேளுங்கன்னு, அதே ஒரே சந்தேகத்தை 2 நாளைக்கு 3 நாளைக்கு ரிப்பீட் பண்ணால் கூட அதுக்கு பதில் சொல்லி ரொம்ப அழகாக திருத்தி சொல்கிறாங்க. இந்த 10-15 நாளில் நம்ம பலன் சொல்லக்கூடிய ஒரு தைரியம் வந்துடுது. அதையும் அவங்களே வந்து சொல்ல வச்சு நம்மளை ட்ரெயின் பண்ணி அப்புறமா தான் நம்மளுக்கு வந்து இண்டிபெண்ட்டாக சொல்ல கொடுக்குறாங்க. அது ரொம்ப அற்புதமான ஒரு மெத்தடாக இருக்குது. அதனால் இப்போ இந்த ஏஎல்பி அட்சய லக்கண பத்ததின்னு அதுக்கு பேர் சொல்கிறாங்க. இந்த மெத்தடை வந்துட்டு எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அதர் ப்ரீ ஆக்குபேஷன்லாம் இருந்தால் கூட இதை ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். ஒரு மாதம் 2 மாதம் இதில் கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா ஈஸியாக கற்றுக்கலாம். இந்த ஜாதகம் வந்துட்டு கற்றுக்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறது வந்து இந்த பிலீஃப் அண்ட் நான் பிலீஃப் அதுதான் வந்துட்டு பெரிய போராட்டம். அது நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறது வந்துட்டு அது இட் இஸ் நாட் அ குட் அப்ரோச். ஆக்சுவலி நமக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம்னா
நம்முடைய வாழ்க்கையில் சில சிரமங்கள்லாம் நடக்கும் போதுன்னா மாற்ற முடியாது. ஆனாக்கா அந்த சிரமத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மனநிலையை அதுக்கு செட் பண்ணிக்கிட்டு அதை நம்ம எதிர்கொள்ள முடியும். அதே மாதிரி குழந்தைங்களுடைய திருமணம், படிப்பு, அப்புறம் நம்ம வந்து அந்த சொத்து சுகங்கள் அது வாங்கிறது போகிறது, இப்படிப்பட்ட பல விஷயங்களில் தான் நம்ம வந்து எதுவுமே அன்பிளான்டாக போனோம்னாக்கா நிறைய ஒரு அதிர்ச்சிகளையும் ஏமாற்றத்தையும் நம்ம சந்திக்க வேண்டிய நிலையில் இந்த ஜாதகம் பார்க்குறதுங்கிறது வந்து அது ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே அவசியம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ குழந்தை நல்லா படிச்சுட்டு இருக்கு, வந்து அதை வந்து 21 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளார கல்யாணம் பண்ணால் தான் அந்த வீரியம் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்போ அந்த குழந்தை அவங்களுடைய விருத்தி, குடும்ப வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக இந்த அஸ்ட்ராலஜியில் தான் அது தெரிஞ்சிக்க முடியும். அந்த நாலேஜ் வந்து சாதாரணமாக சொல்லுவாங்க, காலத்தையே பயிர் செய்யணும்னு சொல்லுவாங்க. ஆனால் எந்த காலத்தில் பயிர் செய்கிறது எல்லாருக்கும் தெரியாது. அது அந்த மாதிரி வந்துட்டு இந்த பிளான்லாம் வந்து பேரண்ட்ஸ்லாம் பார்த்துக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய குழந்தைய வந்து அந்த காலத்தில் வந்து நல்லது கெட்டது அதெல்லாம் அவங்களால செய்ய முடியும். அதனால் அஸ்ட்ராலஜி தெரிஞ்சுக்கணுங்கிறது, எந்த அஸ்ட்ராலஜியாக இருந்தாலும் அஸ்ட்ராலஜியை தெரிஞ்சுக்கணுங்கிறது என்னுடைய ஒப்பீனியனில் எல்லாருக்குமே இட்ஸ் அ மஸ்ட்டு. அஸ்ட்ராலஜியே எனக்கு ஒன்றும் அதெல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறவங்கள விட்டுறலாம். நமக்கு அதில் நம்பிக்கை இருக்கவங்க இது வந்து அவங்களே படிச்சுக்கலாங்கிறதுல வந்து அந்த ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜியை படிக்கிறதுக்கு வந்து இட் இஸ் அ கிரேட் டாஸ்க்கு. அதெல்லாம் தப்புன்னெலாம் சொல்ல வரல. அதில் நிறைய விதிகள், விதி விலக்குகள், சூத்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்ரோச்சஸ் இருக்குது. அதில் வந்து இந்த ஏஎல்பியில் வந்து லிமிட்டட் தான். எல்லா கிரகங்களுடைய பலன்கள், அந்த பாவத்தினுடைய அதிபதி அது என்ன பலன் கொடுக்குறான், அது எல்லாமே வந்து அந்த பலன்களை வந்து அந்த பாவத்துக்கு, அந்த நம்பருக்கு அதில் வந்து இவங்க நேரோ டவுன் பண்ணிட்டு அந்த ஒவ்வொரு பாவத்துக்கும் என்ன பலன் அப்படிங்கிறத வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போது ஒவ்வொரு பாவத்துக்கும் இன்னொரு பாவத்துக்கும் என்ன தொடர்பு, அதன் மூலம் வந்துட்டு என்ன வருது, அதனால் என்ன வருது அப்படிங்கிறதுங்கிறது வந்து ஒரு நேரோ டவுன் ரொம்ப, அதாவது இப்போ நம்ம பெரிய சப்ஜெக்ட்லாம் படிக்கும்போது ஒரு 20 பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மேட்டரை ஒரு 2 பக்கத்தில் நம்ம வந்து நோட்ஸ் எடுத்துப்போம். அந்த மாதிரி தான் இது. இந்த அட்சய லக்ன பദ്ധதிங்கிறது வந்துட்டு இந்த சாராம்சத்தை சுருக்கி ஒரு ஈஸியான மெத்தடை மக்களுக்கு கொடுத்துருக்காரு பொதுவுடைமூர்த்தி ஐயா. ரொம்ப அழகான மெத்தடு, எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. அதை எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம், எல்லாரும் படிக்கலாம், எல்லாரும் படித்து பலனடையணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். இதே டைமில் இந்த சந்தர்ப்பத்தில் வந்து பொதுமுடைய மூர்த்தி ஐயாவும் அவருடைய குழுவில் இருக்கக்கூடிய அனைத்து குருமார்கள், டீச்சருங்க, கோச்சிங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிளாஸ் எடுக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னமோ நமக்கு ரொம்ப காலமாக தெரிஞ்சவங்க மாதிரி ஒவ்வொருத்தருடையும் வந்து பேரை சொல்லி அவங்க கூப்பிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சது தெரியாததெல்லாம் சொல்லி கொடுத்து அப்ரிசியேஷன் பண்ணி மோட்டிவேட் பண்ணி அதை டெவலப் பண்ணுறாங்க. இந்த கரிக்குலம் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே பெருசாக ஆலமரம் மாதிரி விரிஞ்சு படர்ந்து பெரிய ஒரு காலேஜ், யூனிவர்சிட்டி மாதிரி அது டெவலப் ஆகும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இது மக்களுக்கு ஒரு பெரிய சேவை பண்ணுறாங்க. இந்த சேவைகள் கண்டினியூ ஆகட்டும்னு சொல்லி எல்லோருக்கும் நமஸ்காரம் பண்ணி முடிவு பெற்றுக்கிறேன். தேங்க்யூ.